என்னங்க? எங்கம்மா போஸ்? வெளியில போயிருக்காரு. வெளியிலனா எங்கம்மா? சொல்லல, வெளியில போறேன்னு தான் போனாரு. என்னம்மா இது? எப்ப கேட்டாலும் வெளிய போயிருக்காரு சொல்றீங்க. சோடா கம்பெனிக்கு போய் பார்த்தா அவர் வரது இல்லன்றாங்க. சரி, உங்க வீட்டுக்கு போய் பார்த்தா எப்பவும் பூட்டியே கிடக்குது. மாமனார் வீட்டுக்கு தேடி வந்து கடனை கேட்டா மரியாதை கம்மியாச்சுன்னு நினைச்சேன். அதை காப்பாத்திக்க தெரியல உன் புருஷனுக்கு. ஏமா இதெல்லாம் நீ எடுத்து சொல்றது இல்லையா? இத்தனை நாளா மரியாதைக்காக பார்த்தேன், இனிமே அது முடியாது. ஒழுங்கா உன் புருஷனை வந்து என்ன பார்க்க சொல்லு. இந்த ஓடி ஒளிர பிசினஸ்லாம் என்கிட்ட வேணாம். ரோட்ல எங்கேயாவது பார்த்தேன் கழுத்துல துண்டை போட்டு இழுத்துருவேன். சொல்லி வை. அவர்கிட்ட சொல்றேங்க. என்னம்மா இது? எதுக்கு எடுத்தாலும் கோயில் மாடு மாதிரி தலையாடிக்கிட்டு இருக்க? ஏமா அவன் புருஷன் தானே, அவன் எப்போ வருவான் போவான்னு தெரியாது? வந்து கேட்டா பொறுப்பா பதில் சொல்ல தெரியாது? எதுக்கு எடுத்தாலும் வளவலா கொலவலான்னு பேசிக்கிட்டு. யோ, என்னையா ஓவரா பேசுற? மண்டில மூளை இல்லாம பொம்பளை கிட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்க? என்னம்மா பேசுற நீ? என்ன நொன்னமா? ஏயா கடன் கொடுக்கும்போது வீட்டு பொம்பளை கிட்ட கேட்டா குடுக்குற? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்கு எங்க வந்து கத்திட்டு இருக்க? நான் எங்கம்மா மிரட்டனேன்? பின்ன எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? ஆம்பளைங்க இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வரதே தப்பு. அதுலயே வாமா போவான்னு அறிவு இருக்காயா? இல்ல அதே அடமான வச்சுட்டு வந்துட்டியா? இப்போ என்ன பேசிட்டே நீ இப்படி கத்துறமா? யார் யா கத்துறது? இல்ல யார் கத்துறதுன்னு கேக்குற? நீயே வீடு தேடி வந்து கத்திட்டு இப்ப நான் கத்துறேங்கறியா? எனக்கு நேரம் சரியில்லை, நான் அப்புறம் வரேன். இவன் சொல்றது கரெக்ட் தான். இவங்கிட்ட எதுக்கு தோண தோண பேசிட்டு இருக்க? உள்ள வா. லீலா, பின்னிட்ட போ. உன்னை நான் என்னமோ நினைச்சேன். எனக்கு ஒரு மச்சான் இல்லையேன்னு ஒரு குறை இருந்துச்சு, அதை நீ போக்கிட்ட. இனிமே துணிஞ்சு இன்னும் 10 பேர்ட்டா கடை வாங்குவேன். சரிதான் மாமா, நீங்க திருந்தறதுக்கு சான்ஸே இல்லையா? ஏன் மாமா கடைக்காரங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடுறாங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? மனுஷன் இருந்தா 4 பேர் வீடு தேடி வரணும் லீலா, அதான் அவனுக்கு பெருமை. எது கடைக்காரங்க வரதுதான் பெருமையா? நம்ம வாங்கினாலும் வாங்காட்டி நம்ம பேரை சொல்லி கவர்மெண்ட் கடை வாங்குது இல்ல, இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்க? நீ ஏன் முறைச்சுக்கிட்டு இருக்க? ஏற்கனவே ரொம்ப அழகு, இதுல மூஞ்சியை ஒதுக்கி வச்சுக்க. ஏன் இப்படி தினம் தினம் அசிங்கப்படுற பொழப்பு? திருப்பி கொடுக்க முடியும் முடியாதுன்னு யோசிச்சு வாங்குறது இல்ல. முடியும்னா வாங்கணும், இல்லைன்னா விட்டுடணும். அந்த மனுஷன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு தெரியுமா? நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போல இருக்குச்சே. தானோ இதுக்கு போய் எப்படி ஃபீல் பண்ற? பணம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அவன் நான் பணம் வாங்க போகும்போது என்ன அலைய விட்டான். அதான் அவனை நான் பதிலுக்கு அலைய விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு போய் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு என்ன பொம்பளைங்கப்பா நீங்க? சரி, ஆஸ்பத்திரியில் எனக்கு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். தலை எழுத்து. அப்பா மெதுவாப்பா. என்ன மாமா இது இவ்வளவு லேட்டா வரீங்க? எனக்கு டைம் ஆச்சுல. நான் என்ன வேணும்னே லேட்டா வர்றேன்? வர்ற வரல கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நான் வேலைக்கு போகணும்ல. அடேங்கப்பா, பொல்லாத வேலை. நீ அந்த லூசு டாக்டரும் சும்மாவே உட்காந்துருப்பிய. அதையும் மீறி எவனாச்சும் பேசிட்டு வந்தா அவனை வசனம் பேசியே துரத்தி அடிச்சிருவாரு. உங்ககிட்ட பேசுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. இப்போ எப்படி இருக்கு மாமா? முன்னைக்கு எவ்வளோ பரவாயில்ல. நாக்கு தான் வளர்ந்து போகுது. ஏதாவது குடிக்கணும் போல இருக்குது. ஏதாவது வாங்கிட்டு வரியா? சரி, டாக்டரை கலந்துக்கிட்டு டீ காப்பி ஏதாவது கொடுக்கலாமா கேட்டு வரேன். நான் ஏதாவது கொடுத்துட்டேன்னா அவர் என்ன பிடிச்சி திட்டுவார். சார், போயிட்டு வந்துடுறேன்.